அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புரி பாரதி நகரைச் சேர்ந்தவர்தான் பாவியா, வயது 21. இவர் சென்னை வடபழனியில் உள்ள நர்சிங் கல்லூரி ஒன்றில் பிஎஸ்சி நர்சிங் இறுதி ஆண்டு படித்து வந்துள்ளார். அப்போது இவருக்கும் சென்னையை சேர்ந்த டாக்ஸி ஓட்டுநரான பாரதி பெருமாள் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஆரம்பத்தில் நண்பர்களாக பேசி பழகி வந்துள்ளனர். பின்னர் இருவருமே காதலிக்கவும் தொடங்கியுள்ளனர். இந்த விவகாரம் பாவியாவின் குடும்பத்தாருக்கு தெரிய வந்துள்ளது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவரது காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் உள்ளனர். இதன் காரணமாக பாவியாவும் பாரதியும் பேசுவதை நிறுத்தியுள்ளனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பாவியா அவரது வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் நடத்தி முடித்துள்ளனர். பாவியாவுக்கும் அவரது கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருமணமான 4 மாதத்திலேயே அவரது கணவரை பிரிந்து வந்துள்ளார். மீண்டும் சென்னைக்கு திரும்பியவர் தன்னுடைய படிப்பையும் தொடர்ந்துள்ளார். சென்னை வந்த பாவியா மீண்டும் தனது முன்னாள் காதலன பாரதி பெருமாளை தொடர்பு கொண்டு பேசி வந்திருக்கிறார். தனது திருமண வாழ்க்கை குறித்தும் பேசியும் உள்ளார். மீண்டும் இவர்கள் பழையபடி பேசி பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு சென்னை பெரியமேடு பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் இருவரும் அறையெடுத்து தங்கியுள்ளனர். காலையில் அந்த அறையில் இருந்து நீண்ட நேரமாகியும் யாரும் வராததால் ஊழியர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. கதவையும் தட்டி பார்த்தும் எந்த பதிலும் இல்லை. இந்த நிலையில்தான் விடுதி ஊழியர்கள் சாவி போடும் துவாரம் வழியாக அறைக்குள் எட்டி பார்த்தனர். அப்போது இளைஞர் தூக்கில் தொங்கிய நிலையிலும் இளம்பெண் கட்டிலில் அசைவற்று கிடைப்பதை பார்த்தவர்கள் அதிர்ச்சியடைந்தும் உள்ளனர். இது குறித்து உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு விரைந்து வந்த பெரியமேடு போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது இருவருமே இறந்த நிலையில் சடலமாக கிடந்தனர். அவரது உடல்களை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். இவர்கள் அறையெடுக்கும் போது கொடுத்த ஆதார் கார்டின் அடிப்படையில் அவர்களது பெற்றோருக்கு இந்த தகவலையும் உடனடியாக போலீசார்கள் தெரிவித்தனர். காதலர்களான இவர்கள் ஒன்றாக அறையெடுத்து தங்கியதும் சம்பவத்தன்று இரவு பாரதி பெருமாள் உணவு வாங்க வெளியே வந்ததும் பின்னர் உணவு வாங்காமலேயே திரும்பி விடுதிக்குள் சென்ற சிசிடிவி காட்சிகளும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பாரதியை காதலித்துவிட்டு பாவியா வேறொருவரை திருமணம் செய்ததால் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் காதலியான பாவியாவை காதலான பாரதி பெருமாள் அவரது கை மணிக்கட்டை கத்தியால் அறுத்துள்ளார். அப்போது அவர் சத்தம் போட்டதுமே படுக்கை அறையில் உள்ள மெத்தையில் தலையணையாலேயே அவரது முகத்தை அமுக்கி மூச்சு திணறடித்து அவரை கொன்றது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் பாரதி அறையில் இருந்த மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் போலீசார் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கலாமா என்ற கோணத்திலும் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாவியாவின் பெற்றோர்களிடம் விசாரணை செய்த பிறகுதான் இதற்கான முழு பின்னணி தெரியவரும் என போலீசார் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் காதலன் ஏன் காதலியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து தெரியவரும் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.